இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 5:49 PM/IST. 22 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். சென்செக்ஸ் 300 புள்ளிகள் உயர்வு. நிஃப்டி 24,100க்கு மேல் முடிவு. சென்செக்ஸ் 291 புள்ளிகள் உயர்ந்து 77,094 ஆகவும், நிஃப்டி 50 24,102.90 ஆகவும் முடிவடைந்தது. ரிலையன்ஸ் -1.30 விழுக்காடு. இன்போசிஸ் -1.33 விழுக்காடு. சன் பார்மா -1.34 விழுக்காடு. மற்றும் டெக் மஹிந்திரா -1.82 விழுக்காடு. முன்னணி ஆதாயங்களில் இருந்தன. அமெரிக்கா ஈரான் சமாதான பேச்சுவார்த்தை சந்தைகளை உயர்த்தியது. அமெரிக்காவும் ஈரானும் ஹர்முஸ் நீரிணை பதற்றத்திற்கு மத்தியில் சமாதான பேச்சுவார்த்தை தொடங்கின. ஈரான் இந்த நீரிணையை மூடியதாக கூறியிருந்தாலும், பேச்சுவார்த்தை முன்னேற்றம் கச்சா எண்ணெய் விலையை $75.2 ஆக நிலைநிறுத்தி இந்திய பங்குச்சந்தையை உயர்த்தியது. டாலர் வலுவடையவே ரூபாய் 6 நாள் ஆதாயத்தை இழந்தது. இந்திய ரூபாய் திங்களன்று 6 நாள் தொடர் உயர்வை முடித்துக்கொண்டது. 0.36 விழுக்காடு உயர்ந்து 94.68 ஆனது. புதிய ஃபெட் தலைவர் கெவின் வார்ஷின் கடுமையான பணவீக்க நிலைப்பாடு ஆசிய நாணயங்களுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது. RBI வெளிநாட்டு நாணய NRI வைப்பு கொள்கை நன்மைகளும் அபாயங்களும் 94.68 ஆக இருக்கும் நிலையில் ரூபாயை பலப்படுத்த RBI NRI வெளிநாட்டு நாணய வைப்புகளை கருவியாக பயன்படுத்த முயல்கிறது. இது டாலர் வரவை ஈழ்க்கும் என்றாலும், நாணய பொருத்தமின்மை மற்றும் ஹெட்ஜிங் செலவுகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் IPO முன் திறமையான ஊழியர் தக்கவைப்பு அபாயத்தை குறிப்பிட்டது. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் தனது IPO ஆவணங்களில் AI, சைபர் பாதுகாப்பு மற்றும் நெட்வொர்க் துறைகளில் திறமையான ஊழியர்களை இழப்பது முக்கிய அபாயம் என எச்சரித்துள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கு 1.30 விழுக்காடு உயர்ந்து $1326.50 ஆனது. இந்திய உற்பத்தி ஏற்றுமதி வெற்றி. இப்போதே சரியான நேரம் என்கிறார் வல்லுநர். உலக சப்ளை சங்கிலி மறுசீரமைப்பு மற்றும் உள்நாட்டு கொள்கை ஆதரவை மேற்கோள் காட்டி, முன்னணி மூலோபாயவாதி முகுல் கோச்சர் இந்தியாவிற்கு பல ஆண்டுகால உற்பத்தி ஏற்றுமதி வெற்றியை கணிக்கிறார். மூலதன பொருட்கள் மற்றும் மருந்து துறைகள் இதில் முன்னணியில் உள்ளன. இண்டசிண்ட் வங்கி 2.79 விழுக்காடு வீழ்ச்சி. ஆசியன் பெயிண்ட்ஸ் 2.16 விழுக்காடு சரிவு. திங்களன்று நிஃப்டி 50இல் இண்டசிண்ட் வங்கி 2.79 விழுக்காடு வீழ்ந்து 921.05 ஆனது. ஆசியன் பெயிண்ட்ஸ் 2.16 விழுக்காடு சரிந்து $2,674.00 ஆனது. டைட்டன் -1.07 விழுக்காடு. நெஸ்லே இந்தியா -0.91 விழுக்காடு. மற்றும் பவர் கிரிட் -0.86 விழுக்காடு ஆகியவையும் இழப்பீட்டு பட்டியலில் இடம்பெற்றன. இந்தியா ஈரான் சாபஹார் துறைமுக பேச்சுவார்த்தையை விரைவில் மீண்டும் தொடங்கும். இந்தியா மற்றும் ஈரான் மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கான முக்கிய வர்த்தக நுழைவாயிலான சாபஹார் துறைமுகத்தை மீட்டெடுக்கும் பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்க உள்ளன. அமெரிக்க ஈரான் தூதரக ஈடுபாட்டை தொடர்ந்து நின்று போயிருந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கலாம். AI கணினி சக்தி வர்த்தக சரக்காக வளர்ந்து வருகிறது. AI கணினி சக்தியை வர்த்தகச் சரக்காக மாற்றும் முயற்சிகள் உலக அளவில் நடைபெறுகின்றன. AI கம்ப்யூட் ஃபியூச்சர்ஸ் உலகின் மிகப்பெரிய சரக்கு சந்தைகளுக்கு இணையாக வளரக்கூடும். இன்போசிஸ் -1.33 விழுக்காடு. $1065.40 மற்றும் TCS -0.13 விழுக்காடு. $2127.80 போன்ற இந்திய நிறுவனங்கள் AI உள்கட்டமைப்பில் அதிக முதலீடு செய்கின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட உணவு குற்றம். இந்தியாவின் போலி பால் தொழில் அம்பலம். இந்தியாவின் பால்பொருள் துறையில் கலப்படம் கிராம அளவிலான மோசடியிலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட உணவு குற்றமாக வளர்ந்துள்ளதற்கான ஆதாரங்கள் குறிப்பாக வடக்கு மாநிலங்கள் மற்றும் குஜராத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்றன. செயற்கை பால் மற்றும் ரசாயன கலப்படங்கள் பெரிய அளவில் தயாரிக்கப்படுவது மக்கள் நல அபாயம் என விசாரணையாளர்கள் கூறுகின்றனர். BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,094.07 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.38 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 291 PTS. ரிலையன்ஸ் 1326.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.30 விழுக்காடு. TCS 2127.80 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.13 விழுக்காடு. HDFC வங்கி 786.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.85 விழுக்காடு. இன்போசிஸ் 1065.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.33 விழுக்காடு. SBI 1040.75 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.55 விழுக்காடு. ICICI வங்கி
1352.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.44 விழுக்காடு. அதிக லாபம். இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.33 விழுக்காடு. அதிக நஷ்டம். டிசிஎஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.13 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4226.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,28,644 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,226.20 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 75.02 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $75.02. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.68 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.36 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 36 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $94.34 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எட் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.